சென்னை நகரின் குடிநீர் தேவைக்காக கல்குவாரிகளில் இருந்து நவீன மிதவை இயந்திரம் மூலம் நீர் எடுக்கப்படுகிறது. அதன் செயல்பாடு குறித்து தனியார் நிறுவன நிர்வாக இயக்குநர் பிரபாகரனிடம் செய்தியாளர் விவேக் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். சென்னையின் குடிநீர் தேவையை போக்குவதற்கு சென்னை மாங்காட்டை அடுத்து உள்ள சிக்கராயபுரம் பகுதியில் உள்ள 22 கல்குவாரிகளிலிருந்து தற்போது தண்ணீர் எடுக்கும் பணி துவங்கியுள்ளது. இதற்காக 1,50 கோடி ரூபாய் மதிப்புள்ள நவீன மிதவை ஒன்று கொண்டு வரப்பட்டுள்ளது. அந்த மிதவை இதை செயல்படுத்த உள்ள அந்த தனியார் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் பிரபாகரன் நம்மிடம் உள்ளார். அவரிடம் இந்த மிதவை குறித்து நாம் கேட்போம். வணக்கம் சார். இந்த நம்ம வழக்கமாக அந்த ராட்சத குழாய்கள் மூலம் தண்ணீர் எடுக்கப்பட்டு சென்னைக்கு அனுப்பப்படும் நிலையில் இந்த நவீன மிதவையின் அவசியம் என்ன சார்? அதாவதுங்க, இந்த நவீன மிதவை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியிலேயே ஃபவுண்டேஷன்லாம் போட முடியாது. அதனால் மிதவைக்கு மேலே பம்பை வச்சு பம்பு தண்ணியை அப்படியே உறிஞ்சு எவ்வளவு தூரம் வேணாலும் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் வாட்டரை. தண்ணி எவ்வளவு கீழே போனாலும் மிதவையும் தன்னால் கீழே போயிட்டு முழுகாமல் ஸ்டெடியாக தண்ணியை நம்ம செம்பரம்பாக்கம் ஏரிக்கு பம்பிங் ஸ்டேஷனுக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் நம்ம தண்ணியை. அது ஒரு பிரத்யேக இது வரைக்கும் இந்தியாவிலே பண்ணாமல் இதுதான் முதல் முறையாக நம்ம சென்னை குடிநீர் வாட்டர் சப்ளை போர்டு அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கு நாங்கள் ஒத்துழைச்சு ஃபுல் டிசைன் பண்ணியிருக்கோங்க. மற்ற குவாரிகள்லேருந்துலாம் மின்மோட்டார் மூலயமா குழாய் மூலமாக தண்ணி எடுக்க முடியும் பட்சத்தில் இந்த நவீன மிதவையோட கொண்டு வருவதற்கான அவசியம் என்ன? இதை வைத்து எடுக்க வேண்டிய சூழல் தேவை இருக்கிறதா? ஆமாம், இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஏரியாலெல்லாம் ஒரு சமன்படுத்தப்பட்ட நிலைப்பாடு இருக்குது. அந்த இடத்துல நம்ம பம்பை வச்சிடலாம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100-150 அடி நிலத்துலேருந்து கீழே இருக்கிறதுனால மிதவை இல்லாமல் நம்மளால் தண்ணி எடுக்க முடியாது. அதை தவிர்த்து லெவல் நம்ம கீழே போக போக நமக்கு ஸ்டெடியாக தண்ணி வரணும் அப்படின்னா இந்த ஒரு டெக்னாலஜியை தவிர்த்து வேறு எந்த டெக்னாலஜியாலையும் பண்ண முடியாது. அண்ட் இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த மாதிரி செயல் திட்டத்தை நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இந்த மிதவை மூலயமா தண்ணி எடுக்கும்போது ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் எடுக்க முடியும்? அளவு எவ்வளவு எடுக்க முடியும்? ஓகே, எங்களோட ஒப்பந்தப்படி 30 மில்லியன் லிட்டர் ஒரு நாளைக்கு கொடுக்கணும். ஆனால் இந்த மிதவையோட சிறப்பு என்ன அப்படின்னா, லெவல் கீழே போனாலும் அது 30-40 எம்எல் பர் ஒரு நாளைக்கு 30-40 மில்லியன் லிட்டர் ஒரு நாளைக்கு கொடுக்கக்கூடிய திறன் கொண்டதாக நாங்கள் அமைச்சிருக்கோம். அதனால் தட்டுப்பாடு இல்லாமல் தண்ணி தங்கு தடையாக வந்துட்டுருக்கோம். ஒரு குவாரியில் தண்ணி முழுமையாக வறண்டு போகும் பட்சத்தில் அடுத்தடுத்த குவாரிகளுக்கு இந்த மிதவையை நம்ம மூவ் பண்ணிக்க முடியுமா? ஆமாங்க, இது எப்படின்னா, இந்த செட்டு எப்படி டிசைன் பண்ணிக்கிறோன்னா, ஒரு மிதவை இங்கே இருக்குது. இந்த மிதவையில் தண்ணி இந்த கல் குவாரியில் தண்ணி கீழே போனதுக்கப்புறம் இன்னொரு 2 மிதவையும் இருக்குது, எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் இது பண்ணினதுக்கப்புறம் கிரேன் மூலமாக இந்த மிதவையை ஃபுல்லாக நாங்கள் எடுத்து அந்த இடத்துக்கு வச்சு வச்சுருவோங்க. ஸோ அதனால் நீர் வாட்டர் சப்ளை தங்கு தடையில்லாமல் இருக்கும். சென்னையின் குடிநீர் தேவையை போக்குவதற்கு பல்வேறு முயற்சிகளை குடிநீர் வாரியம் மேற்கொண்டுள்ளது. அதன் ஒரு முயற்சியாக இந்த நவீன மிதவையை கொண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்துவது மக்களுக்கு மத்தியில் மிக வரவேற்பை பெறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நெப்போலியனுடன் எஸ். விவேக்.